பொருட்களுடைய விலைகளை குறைப்பதற்காக மட்டுமே பாரத பிரதமர் இந்த ஜிஎஸ்டி வரி சீரமைப்பை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம கண்ணில் தெரியக்கூடிய அனைத்து பொருட்களும் இப்ப வெளியே வர்றோம். இங்க பாக்குற இந்த பாத்திர கடையில் இருக்கிற பாத்திரங்கள் முதல்ல 18 12 ஆக்கி இன்னைக்கு வெறும் 5% வந்திருக்கு. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் இன்னைக்கு டைரக்டா 8 ரூபா குறையுது. 1000 ரூபாய்க்கு வாங்கினா பாருங்க 80 ரூபா குறையும். 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 800 ரூபா குறையும். யாரையும் கேட்கலாம் வேண்டாம். இங்க இருக்கிற பாத்திரம், சாமி சிலைகள், கிப்ட், குக்கரு, மிக்சி எல்லா பொருட்களும் அப்படியே ரோட்ல வாங்க. சைக்கிள் ஓட்டுறது பாருங்க, சைக்கிள் விலை குறையுது, ஆட்டோ விலை குறையுது, பைக் விலை குறையுது, கார் விலை குறையுது. ஒரு ரெடிமேட் கடைக்கு போங்க, பக்கத்துல ரெடிமேட் ட்ரெஸ்ல இருந்து துணிமணி அத்தனை விலைகளும் குறையுது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போங்க, அங்க இருக்கிற சர்க்கரையில இருந்து சோப்பு, சீப்பு, பவுடரு, உங்களுக்கு பேஸ்ட், உங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி உள்பட இந்த மாதிரி அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் அத்தனை விலை. சரி, அடுத்த ஒரு வீட்டு உபயோக பொருள் போங்க, அங்க இருக்க டெலிவிஷன், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லா விலையும் குறையுது. அதோட விலையும் குறைஞ்சிருக்கும். ஆனா தமிழ்நாடு அரசு வரி வருவாய் எங்களுக்கு குறைஞ்சிரும், ஜிஎஸ்டி கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுமை சில மாநில அரசுகள் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? ராஜுபார் அவர்கள் ரொம்ப விவரமான நிருபர். ஏன்னா எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்ச தம்பி. நான் இதை பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாராளுமன்றத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு, மாநில அரசுகள் விரும்பினால் நாங்கள் உடனடியாக பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றோம்னு பார்லிமெண்ட்ல தர்மேந்திர பிரதான் சொன்னதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துறேன். இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 102 ரூபாய்க்கு போட்டா ஏறத்தாழ அதுல 20 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு போகுது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நேரடியா போகுது. சேம் அதே மாதிரி டீசல் 16 ரூபாய் போகுது. இதெல்லாம் இங்க இருக்கிற தலைவர்கள் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எங்களுக்கு 1 பைசா கூட கிடைக்கலன்னு உதயநிதிமார்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஜிஎஸ்டி நேரடியாய் இந்த கடையில 1 லட்சம் ரூபாய் கட்டலாங்கன்னா 50,000 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, 50,000 ரூபாய் மத்திய அரசுக்கு. மத்திய அரசுக்கு போற 50,000 ரூபாயில 42% மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு வருது. பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக மத்திய அரசு கொடுக்குது. அப்ப முழுமையா பயன்படுறது மாநில அரசு தான். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக அது கூட விட்டுருங்க. தமிழ்நாடு ஆட்சியில திமுக அமரும் போது தமிழ்நாடு அரசுடைய வரி வருவாய் 34,000 கோடி. இன்றைக்கு தமிழ்நாடு அரசுடைய வரி வருவாய் ஏறத்தாழ 51,000 கோடி. இன்னும் போக போக பாருங்க, தீபாவளி கொள்முதல், துணிமணி, ஸ்வீட்டுக்கு 12%ங்கிறது 5% ஏற்கனவே மாத்துறது கொஞ்சம். இப்ப எல்லாமே 5%. உள்ள உட்காந்து சாப்பிட்டாலும் 5%, பார்சல் வாங்கிட்டு போனாலும் 5%. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.